ஒரு நாட்டின் ஒவ்வொரு சமையலறையிலும் எரியும் அந்த நீல நிறச் சுடர், அது வெறும் நெருப்பு மட்டுமல்ல, பல கோடி மக்களின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு பின்னால் ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றது. இன்று இலங்கையின் எரிவாயு சந்தையில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் லிட்ரோ கேஸ் கடந்து வந்த பாதை சாதாரணமானது அல்ல, சரித்திரம். இதன் வரலாறு 150 ஆண்டுகளுக்கு மேலாக 1868 தொடங்குகின்றது. அன்று பிரிட்டிஷாரால் கொழும்பு கேஸ் மற்றும் வாட்டர் கம்பெனியாக இது நிறுவப்பட்டது. காலப்போக்கில் பல மாற்றங்களை கண்ட இந்த நிறுவனம் 1995 பன்னாட்டு நிறுவனமாக ஷெல்லின் கீழ் ஷெல் கேஸ் லங்கா என உருவெடுத்தது. பின்னர் 2010 ஆண்டு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்பட்டது. இலங்கை அரசாங்கம் இலங்கை காப்புறுதி கூட்டு ஸ்தாபனம் மூலம் இதை மீண்டும் கையகப்படுத்தி லிட்ரோ கேஸ் லங்கா லிமிடெட் என பெயர் சூட்டப்பட்டு ஒரு பன்னாட்டு நிறுவனம், ஒரு தேசிய அடையாளமாக மாற்றப்பட்டது. ஆனால் வளர்ச்சி என்பது அவ்வளவு எளிதாக அமைந்துவிடவில்லை. சந்தையில் இருந்த கடும் போட்டி, இறக்குமதி செய்வதில் இருந்த சிக்கல்கள், உலகளாவிய விலை ஏற்ற இறக்கங்கள் என லிட்ரோ சந்தித்த சவால்கள் ஏராளம். குறிப்பாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது நாடு எதிர்கொண்ட சவால்கள் மிகவும் கடுமையானவை. அதன் மூல காரணம் நாட்டில் ஏற்பட்ட அந்நிய செலாவணி மாற்று வீதம்தான். எரிவாயுவை இறக்குமதி செய்ய தேவையான டாலர்கள் அரசிடம் இல்லாததால் எரிவாயு ஏற்றிய கப்பல்கள் மாத கணக்கில் கரைக்கு வர முடியாமல் கடலிலேயே நங்கூரமிட்டு நின்றன. இதனால் நாடு முழுவதும் எரிவாயு தட்டுப்பாடு நிலவியது. மக்களின் பல மணி நேர காத்திருப்பு, எரிவாயு சிலிண்டர்களுக்கான வீதிகளில் நின்ற வரிசைகள், முடங்கிய சமையலறைகள் என அந்த இருண்ட நாட்கள் மறக்க முடியாதவை. இந்த இக்கட்டான சூழலில் ஒரு நிறுவனமாக லிட்ரோ மிக பெரும் அழுத்தத்திற்கு உள்ளானது. மீண்டும் வருமா என்ற கேள்வி எழுந்த போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. எந்த இடத்தில் வீழ்ந்ததோ அதே இடத்திலிருந்து பீனிக்ஸ் பறவையாக எழுந்தது லிட்ரோ. திடீரென புதிய நிர்வாகத்தின் கீழ் அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. சர்வதேச நிதி ஆதரவும் அரசின் பொருளாதார மீட்பு நடவடிக்கைகளுக்கு காரணமான எரிவாயுவை இறக்குமதி செய்ய தேவையான அந்நிய செலாவணி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டது. இதன் மூலம் தேங்கி கிடந்த எரிவாயு கப்பல்களுக்கு பணம் செலுத்தி அவை விரைவாக நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டன. இன்று இலங்கையின் சுமார் 75 தொடக்கம் 85% சந்தை பங்கை தன்வசம் கொண்டு நாட்டின் முதன்மை எரிவாயு வழங்குனராக லிட்ரோ உயர்ந்து நிற்கின்றது. வெறும் லாபத்தை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் மக்களின் பாதுகாப்பு மற்றும் தரத்திற்கு முன்னுரிமை கொடுத்ததே இவர்களின் வெற்றியின் ரகசியம். தடைகளை தகர்த்து சவால்களை சாதனைகளாக்கி இன்று ஒவ்வொரு வீட்டின் அடுப்பிலும் சுடராக எரியும் லிட்ரோ, இது ஒரு நிறுவனத்தின் கதை மட்டுமல்ல, விடாமுயற்சியின் வெற்றி சரித்திரம். லிட்ரோ கேஸ், உங்கள் வாழ்வின் ஆற்றல். இந்த சரித்திரத்தின் சாகச கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மற்றும் உங்களது மேலதிக கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் பயனுள்ள தகவல்களோடு அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.